கர்த்தருடைய கிருபை உணர்ந்து கொள்ளுவார்கள். எல்லாருக்கும் உணர்வு இல்லைங்க. கவனிங்க, வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, ஞானவான்கள் தான் கர்த்தருடைய கிருபை உணர்ந்து கொள்வார். துன்மார்க்கரோ சொல்லுங்க, இரு கரங்களை உயர்த்தி வைத்திய சுகமளிக்கும் வல்லமை இறங்குவதாக. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். சரி, ஆலயத்தில் எல்லாரும் இரு கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க. பரிகாரி, பரிகாரி, அதிசய அதிசய நீரே இயேசுவே, நீர் அதிசய 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 நீரே இயேசுவே, நீர் அதிசயரே அதிசய பரிகாரி, நீரே. சொல்லுங்க, இயேசுவே நீ பரிகாரி. வைத்திய வைத்திய நீரே இயேசுவே, நீ வைத்தியரே. ஹல்லேலூயா. யோவான் 8வது அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக நாம் சத்தியத்தை தியானிக்க போகிறோம். ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். யூதர்கள் சொன்ன ஒரு வாக்கியத்தின் அடிப்படையிலே நாம் ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர், எத்தன்மை உள்ளவர் என்பதையும் புரிந்து கொள்ளும்படியாய் நாம் தியானித்து வருகிறோம். ஒரே பிதா உண்டு, அவர் தேவன். தேவன் ஒருவரே அன்றி வேறு எவரையும் பிதா என்று அழைக்காதிருங்கள் என்று சொன்னவர் இயேசு மாத்திரமே. உலகத்தில் 1000 பிதாக்களைப் போல இருக்கலாம், ஆனால் பரலோகத்தின் தேவனை பிதா என்று அழைக்க சொல்லிக் கொடுத்தவர் இயேசு. அவர் ஒருவரே அன்றி வேறு எவரையும் பிதா என்று அழைக்காதிருங்கள்.
அப்படிப்பட்ட பிதாவின் ஒரே குமாரனாகிய இயேசு உலகத்தில் மனுஷகுமாரனாய் நின்று கொண்டு அவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் சொன்ன காரியம், எங்களுக்கு ஒரே பிதா உண்டு, அவர் தேவன் என்று சொன்னார்களே. அப்பொழுது இயேசு சொன்ன காரியம், அந்த பிதாவின் புத்திரனாய் சொந்த குமாரனாய் நான் இருக்கிறேனே, அந்த பிதாவினிடத்திலிருந்து நான் வந்திருக்கிறேனே. அப்படி என்றால் என் கிரியைகளுக்கும் உங்கள் கிரியைகளுக்கும் ஏன் வித்தியாசம் வந்தது? கவனிக்கணும், ரெண்டு பேருக்கும் ஒரே பிதா என்றால் ரெண்டு பேருடைய கிரியையும் ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும். ஆனால் பிதாவுக்கு பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டும், ஒரே பிதா அவர் தேவன் என்று சொல்லிக் கொண்டும், அவர்களுடைய கிரியைக்கும் பிதாவின் குமாரன் என்று சொன்ன இயேசுவின் கிரியைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதிருந்தது. ஒரு தொடர்பும் இல்லை. இயேசு சொன்னார், உன் பிதா என் பிதா என்றால் இரண்டு பேருடைய கிரியைகளும் ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும். என் பிதா உன் பிதா என்றால் இருவருமே ஒரே கிரியைகளை செய்கிறவர்களாய்த்தானே இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரே பிதா நம்முடைய தேவன் என்று சொல்லிக் கொள்வது எதை வைத்து தெரிய வரும் தெரியுமா? நம்முடைய செயல்களை வைத்துத்தான் தெரிய வரும். நான் சேவிக்கிற கர்த்தரை நீங்களும் சேவிப்பீர்கள் என்றால் இருவரும் ஒரே மாதிரி கிரியை செய்ய அழைக்கப்படுகிறோம். கிரியைகளில் வித்தியாசம் வரும் என்றால் பிதாக்களில் வித்தியாசம் வந்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம். இதிலே மாற்றம் இல்லை. இதை மாற்றி நாம் காண்பிப்போம் என்றால் அதற்கு பெயர் மாய்மாலம், சத்தியம் இல்லை. இயேசு சொன்னார், என் பிதா யார் என்று எனக்கு தெரியும், என் கிரியைகளை கண்டுதான் என் பிதாவை நீ அறிய முடியும். ஆனால் என் பிதா உன் பிதா என்று சொல்லுகிறாய், ஆனால் உன் கிரியைகளுக்கு பிதா வேறொருவனாய் இருக்கிறதை உன் கிரியைகளை சாட்சியிடுகிறது. காரணம், நீ செய்கிற காரியங்கள் உன் பிதா உன்னுடைய காரியங்களாய் இருக்கிறது. என்ன காரியங்கள்? இச்சைகளின் காரியங்கள். நீங்கள் உங்கள் பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று இயேசு சொன்னார். அவர்தான் அவர்களுடைய பிதாவுக்கு பெயர் வைத்தவர். எத்தனையோ முறை சடங்காச்சாரமாக மத ரீதியாக மார்க்கத்தின் வழியாக செல்லுகிறோம் என்று சொல்லுகிற சில குழப்பத்தில் இருக்கிறவர்கள் சிந்திக்கிற காரியம், எனக்கும் தேவன் உண்டு, அவரும் அதே பிதாதான் என்று சொன்னாலும் செயல்களில் அந்த பிதாவின் கிரியை வெளிப்படாமல் வேறு கிரியைகள் வெளியே வருகிறது என்றால் அந்த கிரியைகளுக்கு பிதாவை பெயரை சரியாய் சொன்னவர் இயேசு மாத்திரம்தான். அந்த பிதா பரலோகத்தின் பிதா அல்ல, பிசாஸ். அவனுடைய கிரியைகளைத்தான் நீங்கள் செய்கிறீர்கள். ஒரு முக்கியமான விஷயத்தை இன்று ஆண்டவர் பேச சொல்லுகிறார். 42வது வசனம் அதிலே இருக்கிறது பாருங்கள், அதை வாசித்து விட்டு செல்லலாம். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். கவனிக்கணும் வேண்டிய ஒரு முக்கியமான குறிப்பு, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள். கவனிக்கணும், என்னை அனுப்பின பிதா உங்களுடைய பிதாவாய் இருப்பார் என்று உங்களுக்கு தெரியும் என்றால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள். இது ஆவிக்குரிய விஷயங்க. இயேசு யார் என்று எல்லாருக்கும் தெரிய வேண்டாம். ஆனால் இயேசு யார் என்று அவருடைய கிரியைகளை வைத்து தெரிய வர வேண்டும். எல்லாருக்கும் இயேசு யார் என்று புரியாமல் போகலாம். ஒருவேளை, ஓ வானத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் உயர்விலிருந்து உண்டானவன், நான் சுயமாய் வரவில்லை, என் பிதா என்னை அனுப்பினார் என்ற வாக்கியத்தை எல்லாம் ஒருவர் பேசிக் கொண்டிருந்தாலும் அவர் இன்னார் என்று எல்லா நிலைமையிலும் புரியாமல் போகலாம். ஆனால் அவருடைய கிரியைகளை வைத்தாகிலும் ஒரு மனுஷன் தன்னுடைய ஆவியிலே புரிந்து கொள்ள முடியும், அவர் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர் அல்ல. தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். இது ஆவிக்குரிய நிலைமையில வருகிற தொடர்புங்க. மனநிலைமையில புரியாம இருக்கலாம், அவருடைய பின்னணியத்தை அறிந்து கொள்ள எல்லா நிலைமையிலும் விளக்கங்கள் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த பிதா என் தேவன் என்று நான் சொல்லுவேன் என்றால் அந்த தேவனிடத்திலிருந்து வந்த ஒருவரை நான் இனம் கண்டு கொள்ள முடியாமல் போகிறது என்றால் குழப்பம் எங்கே இருக்கிறது? கவனித்து கேளுங்கள் சகோதர சகோதரர். முக்கியமான குறிப்புக்கு நான் செல்வதற்கு முன்பாக வசனம் 43ஐயும் பேசிவிட்டேன். 42க்கு நான் கடந்து சொல்லுகிறேன். 43, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதினால் அல்லவா? வசனத்தை ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்?
கவனிக்க வேண்டும், ஆவிக்குரிய விளக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நாம் இருவரும் ஒரே பிதாவின் புத்திரர்களாய் புத்திரிகளாய் இருப்போம் என்றால் இருவருக்குள்ளும் ஒரு தொடர்பு வர வேண்டும். அது என்ன தொடர்பு தெரியுமா? ஆவிக்குரிய தொடர்பு. அந்த தொடர்பு இருக்கிற இடத்தில் தான் அன்பும் இருக்கும். அன்பு இருந்தால் தான் அது ஆவிக்குரிய தொடர்பு. எப்படிப்பட்ட ஆவிக்குரிய தொடர்பு? பரலோக பிதாவின் தொடர்பு. ஒரே பிதாவுக்கு புத்திரர்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்க வேண்டுங்க. அதைத்தான் ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் அதற்கு பிறகு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் வசனத்தை ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? உங்களுக்கு பிரச்சனை எங்க என்று ஆண்டவர் சொல்லி தந்த ஒரு வாக்கியத்தை இங்கே இயேசு சொல்லுகிறார். பாருங்கள், எங்க பிரச்சனை தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு வசனத்தை அறிய முடியவில்லை. கவனிங்க, யாரா இருந்தாலும் இந்த கூட்டத்தில் சிறிய ஆலயத்திலும் உள்ளவர்கள் கவனியுங்கள், வசனத்தை நான் அறிய முடியவில்லை என்பது பிரச்சனையான காரியம்தான். வேதத்தை வாசிக்கும் பொழுது என்னால் அறிய முடியவில்லை, பேசுகிற இயேசுவின் வார்த்தை என்னால் அறிய முடியவில்லை. யூதர்களின் பிரச்சனை அதுதான். பேசுகிறவர் பரலோகத்துக்குரியவர், பிதாவின் குமாரன் என்பதை அறிய முடியவில்லை, உண்மைதான். ஆனா ஆண்டவர் சொன்ன ஒரு விஷயம் அங்கே வருகிறது. ஏன் அறிய முடியவில்லை தெரியுமா? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதினால் அல்லவா. தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனை கவனிங்க, எனக்கு ஆண்டவரை பற்றிய அறிவு இல்லை என்பது உண்மைதான். எல்லா காரியங்களை குறித்தும், பரலோகத்தின் அந்த மகா பிரம்மாண்டமான ரகசியங்களை குறித்தும் அறிய முடியவில்லை என்பது உண்மைதான். அனுப்பின பிதா எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியாது, உண்மைதான். சொந்த குமாரனாகிய இயேசு யார் என்று இன்னும் புரியவில்லை, உண்மைதான். ஆனா இயேசு சொன்ன ஒரு விஷயம், அவருடைய உபதேசத்தை கேட்க மனதிருந்தால் அவருடைய வசனத்தை அறியக்கூடிய காரியத்தை அவரே பொறுப்பெடுப்பார். கேட்க மனது, எனக்கு மனசு வேணும். எத்தனையோ குழப்பத்துல தான் வரேங்க, கேள்வியில தான் வரேன், கோபத்துல வரேன், வைராக்கியத்துல வருகிறேன், கசப்பு இருக்கிறது, எனக்கு கொலை செய்ய வேண்டும் என்று வெளியில கத்தி கொடுத்து நான் செய்ய முயற்சிக்காவிட்டாலும் என் உள்ளத்தில் பகை இருக்கிறது. என்ன, நான் வெளிப்புறமா கொலை செய்யல, அவ்வளவுதான். எனக்குள்ள பயங்கரமான சுயம், அடக்க முடியாத இச்சையின் காரியங்கள், பாவத்தின் மேல் ஒரு இழுப்பு, உலக காரியங்களின் மேல் ஒரு மயக்கம். ஆண்டவரை பற்றி சொன்னால் எனக்கு இணக்கம் இல்லை, ஈர்ப்பு இல்லை, இசைவு இல்லை, உண்மைதான். ஆனா ஆண்டவர் சமூகத்தில் நான் நிற்கும் பொழுது என் ஆவியில் அவர் ஒரு காரியத்தை போடுகிறார். என்ன காரியம்? இதுவரை கேட்ட வார்த்தைகளை போல் அல்லாமல் ஒரு வித்தியாசமான நிலைமையிலே உங்களையும் என்னையும் சந்திக்கிற வார்த்தை இயேசுடைய வார்த்தை. அந்த நிலைமையில் நிற்கிற எவருக்குமே அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், எத்தனையோ பரிசேயர்கள் இருக்கிறார்கள், சதுசேயர்கள் இருக்கிறார்கள், வேத பாரகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர் எந்த வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் போதிக்கிறாரே என்று பொது ஜனங்களே பகுத்தறிந்தார்கள். பொது ஜனங்கள், வேத பாரகர்கள் சொன்ன கூற்று அல்ல இது. சாதாரண மக்கள், சாதாரணமாய் சபைக்கு வந்து சென்ற கூலியாட்கள், மீன் பிடிக்கிறவர்கள், ஆயக்காரர்கள், லேவிகள். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், இவர் வித்தியாசமாய் போதிக்கிறார், அதிகாரமுடையவராய் பேசுகிறார். இந்த சூழ்நிலைக்குள் வந்த ஒரு பிள்ளை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கேட்க மனதை வைக்கணும். ஆண்டவரே, எத்தனையோ பிரச்சனையில நான் வந்திருக்கிறேன், என் கஷ்டம் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, என்னால ஹேண்டில் பண்ண முடியலப்பா. ஆனாலும் நான் வந்து நிற்கிற இடத்துல ஒருவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த சபையோட அனுபவம் அதுதாங்க. எத்தனை குழப்பத்துல, என்ன பின்னணியத்துல, எந்த இழப்புல கூட நீங்க அங்க வந்து உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் போதிக்கிற இடத்திலே ஒரு தேவ ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது எந்த மனுஷனுக்குள்ளும் ஒரு ஆண்டவர், அவர்தான் ஆண்டவர் என்ற அர்த்தத்தை போடுகிறார். அதை உணர்கிற இடத்துல ஒரு ஆள் செய்ய வேண்டிய காரியம், என் மனசை நான் கொடுக்கிறேன், உபதேசத்தை கேட்க நான் என் மனசை வைக்கிறேன். எத்தனையோ காரியத்துல என் மனசு போய்கொண்டுதான் இருக்கிறது, இன்னும் போய்கொண்டுதான் இருக்கிறது. கவனிங்க, எந்த மனமாற்றம் இன்னும் வரவில்லை. ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டேனா என்றே எனக்கே சந்தேகமா இருக்கிறது, உண்மைதான். ஆனாலும் வசனத்தை பேசுகிறவர் இயேசு என்றார். பேசப்படுகிற சத்தியம் இந்த வேத புத்தகத்திலிருந்து புறப்படுகிறது என்றால் உங்க மனதை அதிலே வைக்க நீங்கள் இஷ்டப்பட்டால் போதும், தேவன் அதை உங்களுக்கு புரிய பண்ணுவார்.
சகோதர சகோதரி, ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் பிரமிக்கத்தக்க விஷயம் இல்லை ஒரு மனுஷன் கிட்ட. ஏன் தெரியுமா? நம்மெல்லாம் மனுஷங்கன்னு அவருக்கு நன்றாகவே தெரியும். அவர் தேவன் என்று அவருக்கும் தெரியும். அதனால்தான் நானே அவர் என்று பேசினார். ஏனால் அவருக்கு நிகரானவர் எவரும் இல்லை. நானே அவர் என்றால் அவரை போல் இன்னொருவர் இல்லை என்ற அர்த்தம். அப்படிப்பட்டவருக்கு தெரியும் நாம மனுஷர்கள் என்று. நம்மால் நம்மை விடுதலை செய்து கொள்ள முடியாது என்று தெரியும். நம்மால் நம்மை நீதிமான்களாய் மாற்றிக்கொள்ள முடியாது என்று தெரியும். நம்மால் நம்முடைய பாவத்துக்கு பரிகாரம் செய்ய முடியாது என்று தெரியும். நம்மால் நமக்காக எதையுமே செய்ய முடியாது என்று தெரிந்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பேசுகிற உபதேசத்தை கேட்க மனது இருந்தால் போதும், அதை புரிய வைக்க ஆண்டவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய வெளிப்பாடா இருந்தாலும் கவலை வேண்டாம். அப்பா, நீங்க பேசும்பொழுது என் மனதை நான் அதில் வைக்க விரும்புகிறேன்ப்பா. தூக்கம் வருது, எனக்கு வசனத்தை கேட்கும் பொழுதே தூக்கம் வருகிறது, ஜெபிக்க விருப்பமே இல்லை. நன்றாய் சொல்லுகிறேன், கவனிங்கள். நாம் மனுஷர் என்று கர்த்தர் அறிவார். நாம் மயக்கத்திற்கு உட்படுகிறவர்கள் என்று கர்த்தர் அறிவார். நாம் பாவிகளாய் இருக்கிற சூழ்நிலையில் தான் கர்த்தர் நம்மை தேடி வந்திருக்கிறார் என்பதை அவர் அறிவார். ஆனால் விடுதலை அவரிடத்தில் இருக்கிறபடினால் தான் பேசுகிறார். நமக்கு வேண்டியதெல்லாம் ஒரு மனது. அப்பா, உன் உபதேசத்தை கேட்க ஒரு மனதை கொடுங்கப்பா, போதும். இந்த உலகத்துல எத்தனை காரியங்கள் என் மனதை இழுத்தாலும் சரி, பிடித்தாலும் சரி, மயக்கினாலும் சரி, இயேசுவே நீர் பேசும் பொழுது நான் மனதை வைக்க விரும்புகிறேன். உம்முடைய சத்தியத்திற்கு என் மனதை வைக்க விரும்புகிறேன். என் வாலிப காலங்கள் எனக்கு பிரச்சனையா இருந்தால் பரவாயில்லை, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டதான போதையில் இருந்தாலும் பரவாயில்லை, அடிமைத்தனத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, என்னை இழுக்கிற காரியங்கள் என்னை விட வலிமையானவா இருந்தாலும் பரவாயில்லை, நீ பேசும் பொழுது அந்த சத்தியத்தின் மேல் என் மனதை வைக்கிறேன். மனது. ஆண்டவர் ஒரு மனுஷங்கிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் மனதுங்க. ஒரு மனதை தான் கேட்கிறார். ஒரு மனது. அப்பா, நீங்க பேசும்போது நான் கேட்கணும். ஆண்டவர் சொல்றார், வசனத்தை அறியாமல் ஏன் இருக்கிறீர்கள் தெரியுமா? மனது இல்லை, வெளிப்பாடு இல்லை என்று பேசவில்லை, வெளிச்சம் இல்லை என்று பேசவில்லை. ஆண்டவர் மன தெளிவு உனக்கு இல்லை என்றெல்லாம் பேசவில்லை, மனது இல்லை என்றுதான் பேசுகிறார். நமக்கு தெளிவு வந்த பிறகுதான் அறிய வேண்டும் என்றால் அதற்கு ஆண்டவர் அவசியம் இல்லை. ஏனென்றால் தெளிவுக்கே ஆண்டவர் அவர்தான். குழப்பத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு தெளிவே அவர்தான். இருள இருக்கிற ஒரு ஆளுக்கு வெளிச்சமே அவர்தான். அதனால்தான் நம்ம இருளாவே வந்தாலும் பரவாயில்லை, குழப்பத்தோடு வந்தாலும் பரவாயில்லை, மனுஷங்கிட்ட தான் போய் நமக்கு பரிகாரம் தேட முடியாதுங்க இந்த காரியத்துக்கு. ஆனா இயேசுவுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது உள்ளபடியே வரக்கூடிய தைரியம் நமக்கு இருக்கு. ஏன் தெரியுமா? அந்த இடத்தில் அவர் பேசுகிறதை கேட்கும்படி, மனதை வைக்கும்படி நான் வந்திருக்கிறேன். எத்தனையோ சூழ்நிலைகளை எங்கெங்கேயோ மனுஷங்க இன்று ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த ஞாயிற்றுக்கிழமையில் அவருடைய சமூகத்துக்கு ஏன் நான் வந்தேன் தெரியுமா? சடங்கை நிறைவேற்றி செல்வதற்கு அல்ல. ஏதோ இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாய் இருப்பதினாலே வரவில்லை. அப்படி வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. ஆனால் வந்த இடத்திலே நான் அப்பாவுடைய வார்த்தைக்கு என் மனதை வைக்கும்படி வந்திருக்கிறேன். நுழையும் பொழுது யார் என்ன பேசினாலும், எந்த சத்தம் என் காதுக்குள் போனாலும், என்னுடைய இருதயத்தின் சத்தம் எல்லாம் இதுதான், ஆண்டவருடைய சத்தம் எனக்குள் வர வேண்டும். கர்த்தர் என்னோடு பேசாவிட்டால் நான் இங்கிருந்து போக கூடாது. அப்படி வருகிற ஆட்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு என் வசனத்தை நான் அறிய பண்ணுவேன். நான் சொல்லுகிறதை கவனமாய் பின்பற்றுங்கள், எடுத்து பார்க்க வேண்டாம். யோனா சாப்டர் 2 verse 8. ஜோனா 2:8. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். Those who cling to worthless idols forfeit the grace that could be theirs. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள். கவனிங்க, ஒரு காரியத்தை பற்றி கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முயற்சி அவசியம். சும்மா போகிற காரியத்தை ஆண்டவர் பேசவில்லை. சும்மா போகிற காரியத்தை நான் பற்றி இழுப்பேன் என்றால் அதற்கு முயற்சியும் நேரமும் கவனமும் அவசியம். மாயை எல்லா இடத்திலையும் தான் இருக்குதுங்க. இன்னைக்கு பாடல் கூட பாடினோம், மேகங்கள் கடக்கையில் என் மனதுக்குள் நான் ஜெபிக்கிறேன், இந்த உலகத்தின் மாயைகள் என்னை மேற்கொள்ள கூடாதே. மேகங்கள் கடந்து போய்கொண்டிருக்கிற உலகத்துல தான் இருக்கிறோம். பூமியில உயிரோடு இருக்கும் வரைக்கும் மேகங்கள் மேலே இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இச்சைகள் இருக்கும், மாயைகள் வரும், பொய் கடந்து சுற்றி வரும். ஆனால் அதை பற்றி கொள்ள வேண்டும் என்றால் நான் தனிப்பட்ட நிலைமையில் முயற்சி எடுத்தால் தான் முடியும். தனிப்பட்ட நிலைமையில கவனம் எடுத்து அதன் பின் சென்றால் தான் முடியும்.
கர்த்தர் சொல்லுகிறார் கிருபை எல்லாருக்கும் உண்டு. அது எல்லாருக்கும் சந்தோஷமான செய்தி. எத்தனை பேர் அதற்கா கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல முடியும்? கிருபை பொதுவானது. கிருபை பொதுவானது. கவனிங்கள், கிருபை யாரையும் ரட்சிக்க வேண்டிய கிருபை அவரிடத்தில் இருக்கிறது. யாரையும் மாற்றக்கூடிய கிருபை இயேசுவின் இடத்தில் இருக்கிறது. எப்படிப்பட்ட கட்டுகளையும் உடைய பண்ணுகிற கிருபை அவருக்கே சொந்தமானது. யாரையும் பரிசுத்தமாக்கக்கூடிய கிருபை இயேசுவுக்கு உண்டு. ஆனால் இந்த கிருபை வரும் பொழுது போக்கடிக்கிறார்களே, அது இயேசுக்குரியது அல்ல, மனுஷருக்குரியது. ஆனால் எல்லா மனுஷருக்கும் உரியதும் அல்ல. அதை போக்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். யார்? மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள். கிருபை வருதுங்க, கிருபை வருது. ஒவ்வொரு முறையும் நமக்கு கிருபை வருகிறது. கவனிங்கள், எப்படிப்பட்ட கஷ்டத்துல நீங்க இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுடைய சூழ்நிலையில் உங்களை சந்தித்து விடுதலையாக்கும்படி, குணமாக்கும்படி, எடுப்பித்து கட்டும்படி, பொருந்த பண்ணும்படி கிருபை வருகிறது. ஆனால் இந்த கிருபை வரும் பொழுது போக்கடிக்கிறார்களாம். They forfeit the grace that could be theirs. அது அவங்களுக்கு வந்த கிருபை. கவனிங்க, அவங்களுக்குனே வந்த கிருபை. கிருபையை ஆண்டவர் ஏனோ தானோ என்று அனுப்புவதில்லை, தனிப்பட்ட விதத்தில் அனுப்புகிறார். சகோதரன், நீங்க எந்த இடத்துல மூளையிலிருந்து குறுகி போய் ஒருவருக்கு என்னுடைய பிரச்சனை தெரியக்கூடாது என்று கூட இந்த சூழ்நிலையில கேட்டுக்கொண்டிருக்கலாம். யாரும் என் அந்தரங்கத்தை அறிந்து விடக் கூடாது என்று பயந்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், கிருபை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறது. கிருபை, கிருபையும் மாயையும் வேறு வேறான வார்த்தைகள். கிருபையும் மாயையும் ஒன்றல்ல. மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் கிருபையை போக்கடிக்கிறார்கள். காரணம், மாயையை பற்றி கொள்ள மனது இருக்கிற ஒரு ஆளுக்கு எத்தனை கிருபை அனுப்பினாலும் வேஸ்ட். ஆண்டவர் வேஸ்ட் நினைக்கல அந்த ஆளு. நீ ஒன்றுக்கு உபயோகம் இல்லாத பையன் பொண்ணுன்னு ஆண்டவர் நினைக்கிறதே இல்லை யாரையும். உன்னை போய் நான் ரட்சித்தனேன்னு யாரையும் ஆண்டவர் நினைக்கல. ஏன்னா நம்மை போல ஆளதான் ரட்சித்தார். அது அவருக்கு ஒன்றும் சர்ப்ரைஸே இல்லை. நம்ம தவறுகளையும் நம்முடைய அக்கிரமங்களையும் பார்த்து அதிர்ந்து போகிற ஆண்டவர் அல்ல. ஏன் தெரியுமா? ஏற்கனவே தெரிந்துதான் வந்தார், தெரிந்துதான் ரட்சித்தார், தெரிந்துதான் சிலுவையில் தொங்கினார், தெரிந்துதான் இந்த உலகத்துக்கே வந்தார். ஏன்னா நீங்களும் நானும் யாருன்னு ஆண்டவருக்கு நன்றாகவே தெரியும். ஆனா கிருபை சந்திக்க ஆயத்தமா இருக்குமா? ஐயா கவனிங்க, கிருபை வந்து நம்மை மாற்றும்படி, உருவாக்கும்படி, பரிசுத்தம் செய்யும்படி, விடுதலையாக்கும்படி, சந்தோஷிப்பிக்கும்படி ஆயத்தமா இருக்கிறது. ஆனா நான் என்ன செய்ய வேண்டும்? என் மனதை கிருபையின் மேல் வைக்கணும். கிருபையை கொடுக்கிற உபதேசத்தின் மேல் வைக்க வேண்டும். மாயை பற்றி கொண்டிருக்கிற அந்த மனதை நான் பிரிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டும், உம்முடைய சத்தியத்தை பற்றி கொள்ள நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், அருமையான வார்த்தைகள் எத்தனையோ முறை படிச்சேன். எரேமியா சாப்டர் 2 verses 13 and 14 குறிப்பிட்டு பொதுவான வார்த்தைகளை அவர் பொதுவாய் பேசுகிறதே இல்லை. என் ஜனங்கள் என்று ஆரம்பிக்கிறார். கர்த்தரை அறிந்த ஜனங்கள். இயேசு யார் என்று தெரியும், பைபிள் என்ன என்று தெரியும், வசனத்தை ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்தில் இருக்கிறவர்கள், சபைக்குள் இருக்கிறவர்கள், வெளியில் அல்ல, சபையின் ஐக்கியத்திற்குள் வந்து போகிற ஜனங்கள். பரிசுத்த ஆவியானவர் என்றால் என்ன என்று தெரியும். அபிஷேகம் பெற்றவர்களும் இருக்கிறார்கள், அந்நிய பாஷையும் பேசுகிறார்கள், வசனத்தை படித்திருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள். அவர்கள் தான் அவருடைய ஜனங்கள். அவருடைய ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்களாம். கவனிங்க, 2 தீமை, நன்மை அல்ல தீமை. முதலாவது காரியம், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை அவர்கள் விட்டு விட்டார்கள். கேட்கிறீர்கள் என்று தெரியும், கவனிக்கிறீர்களா? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை அவர்கள் விட்டு விட்டார்கள். ஆண்டவர் தன்னை எப்படி குறிப்பிட்டு பேசுகிறார் தம்முடைய ஜனங்களுக்கு தெரியுமா? ஜீவ தண்ணீர் ஊற்று. இன்று இந்த பாடல்களை எல்லாம் பாடும் பொழுது நம்முடைய மனது திறக்கவில்லை என்றால் நம்முடைய மனதில் பிரச்சனை. ஏதோ இசைக்காக வாசிப்பதை நாம் நேசிப்பதற்காக ஆராதிக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. ஒவ்வொரு ஆராதனையின் வார்த்தையிலும் அர்த்தம் இருக்கிறது. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஏன் பாடுகிறோம்? என் தாகத்தை தீர்க்க வேறொரு தண்ணீருக்கு வல்லமை இல்லை.
அப்பாவுடைய வார்த்தையும் சமூகமும் ஆகிய அவருடைய ஜீவன் வருகிற அந்த இடத்தில் தான் என் தாகம் தீர்க்கப்படுகிறது, வேற எந்த விதத்திலும் அல்ல. யோசிச்சு பாருங்க, ஜீவ தண்ணீர் ஊற்றான் அவரு. ஊற்று என்றைக்குமே அடங்காது, வற்றி போகாது, வேறுபடாது. வருகிற யாருக்கும் தண்ணி கிடைக்கும் தெரியுமா? ஊற்று அதுதான். அதுவும் சாதாரண ஊற்றுல ஜீவ தண்ணீர் ஊற்று. வருகிற யாருமே தாகம் தீர்க்கும்படி குடிக்கலாம். அந்த ஊற்று ஆளுக்கு ஆளு வித்தியாசப்படாதுங்க. அந்த ஊற்று ஒருவருக்கு குறையா இருக்காது, இல்லை என்று சொல்லாது, போதும் என்று நிறுத்தாது. ஏன்னா அது ஊற்று பொங்கிக் கொண்டே இருக்கும். ஆண்டோடைய ஜீவன் அப்படித்தான். யாருடைய சமூகத்துக்கு வந்தாலும் தாகம் தீர்க்கப்பட முடியும் தெரியுமா? யார் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, எவ்வளவு பெருமை இருந்தாலும் அகங்காரம் இருந்தாலும், என் மனதை உபதேசத்துக்கு நான் வைக்க வேண்டும், மாயையை நான் பற்றி கொண்டது போதும் என்று சொல்ல மனது இருந்தால் அந்த ஜீவ தண்ணீர் உங்களுக்கு உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். கிருபையை போக்கடிக்க வேண்டும் என்றால் ஒரு விஷயம், மாயையை பற்றி கொண்டுதான் கிருபையை போக்கடிக்க முடியும். கிருபையை சும்மா போக்கடிக்க முடியாது. கவனிங்க, எனக்கு கிருபையே இல்லைங்க. அவங்களுக்கு இருக்கிற கிருபை போல என் வாழ்க்கையில கிருபை இருந்தா நான் எங்கேயோ போயிருப்பேன். சும்மா இவங்களுக்கு கிருபனாலே என்னன்னு தெரியல. இன்னொருத்தருக்கு கிருபை ஜாஸ்தி. நான் சொல்றத கவனிங்க, ஒருவருக்கு கிருபை அதிகமானதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் கிருபை இன்னும் 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 வேண்டும் வேண்டும் என்று பெற்றுக்கொண்டவர்கள். கிருபை எல்லாருக்கும் ஒன்றல்ல இந்த விஷயத்துல. ஏன் தெரியுமா? பெற்றுக்கொள்ளுகிற விஷயத்தில் வித்தியாசம் இருக்கிறது. ஆமா, அதனால்தான் கிருபை வித்தியாசப்படுகிறது. எல்லாரும் அந்த கிருபை வேண்டும் என்று பெற்றுக்கொள்ளுகிற விதத்தில் வித்தியாசம் உண்டு. போக்கடிக்கிறது யார்? ஆண்டவர் அல்ல, மனுஷர்கள். நாம் தான் போக்கடிக்கிறோம். ஏன்னா நம்ம மனசுல மாயையை பற்றி கொள்ள இஷ்டம் இருக்கு. இன்னும் மாயின்னு தெரியுங்க. எப்படி தெரியும் மாயின்னு? கிடைக்கல ஒண்ணும். கனவு காணுகிறவர்கள் கதையை கேட்டு இருக்கிறீங்களா? ஓ, பிரியாணி சாப்பிட்டதை போல கனவு கண்டேனே. காலையில எழுந்திருக்கும் போது வயிறு பசியா இருக்கும். என்றும் சாகாமல் இருக்கும்படி அமிர்தத்தை உண்டது போல கனவு கண்டிருப்போம். காலையில் எழுந்த உடனே பார்ப்போம், வயிறு பசித்திருக்கும். கனவு காண்கிறவனுடைய வயிறு பசித்திருக்கும். காலையில எழுந்தா பசிதான் இருக்கும். எனக்கு பார்த்தது கனவு, சாப்பிட்டதெல்லாம் கனவு. சில பேருக்கு பணமா கொட்டும் கனவுல. காலையில படுக்கையில தேடிக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்துல இருக்கிற ஆளையும் தள்ளி விட்டு தலையானைய நோண்டுவாங்க. என்னங்க என்னாச்சுன்னு கேட்டா, ஐயோ 1000 ரூபாய் விழுந்ததை நான் பார்த்தேன்டி. கரெக்டா? நமக்கு அநேகர் கனவு உலகத்துல நிறைய காரியங்களை பொறுக்கி கொண்டு இருக்கிறோம். காலையில பார்த்தா அது வங்கியில இருக்காது. பேங்க் பேலன்ஸ் என்னவோ நமக்கு தான் தெரியும். நிறைய நேரம் வாழ்க்கையில கிருபை 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 என்றால் என்ன அர்த்தம்? போக்கடிக்கிறவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்ளுவார்கள். இந்த உணர்வை யாருக்கு இருக்கு தெரியுமா? ஞானவான்களுக்கு தான். ஓ, வர்றது கிருபன் அவங்களுக்கு தான் தெரியும். பிழைத்திருப்பது கிருபன் அவங்களுக்கு தான் தெரியும். சாப்பிடுறது கிருபன் அவங்களுக்கு தான் தெரியும். உடுத்தினாலும் கிருபையை அவங்கள தான் உணர்ந்து உடுத்த முடியும். தலை சீவினாலும் கிருபையை உணர முடியும். பார்க்கும்போது கிருபை தெரியும். ஏன்னா கண்ணுல வெளிச்சத்தை கொடுத்ததே அவரு. சரீர நிலைமையில மட்டும் இல்ல, ஆவிக்குரிய வெளிச்சத்தையும் கொடுத்தது அவர். ஞானவான்கள் தான் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்ளுவார்கள். எல்லாருக்கும் உணர்வு இல்லைங்க. கவனிங்க, வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, ஞானவான்கள் தான் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார். துன்மார்க்கரோ கர்த்தர் எவ்வளவுதான் நீதி செய்தாலும் உணராதே போகிறார்கள். காலை தோறும் அவருடைய கிருபை புதிது. அவருடைய நீதி இந்த தேசத்துல இருந்தாலும் அநீதி செய்கிற துன்மார்க்கன் அவரை உணராதே போகிறான். வசனம். கர்த்தர் நீதி செய்கிறவராய் இருந்தும் அவரை உணர முடியல ஒரு ஆளுக்கு. ஏன் தெரியுமா? துன்மார்க்கம், மாயை பற்றி கொள்ளுகிற இருதயம். ஜீவ தண்ணீர் ஊற்ற விட்டுட்டு தாங்க இன்னொன்னு தேட முடியும். இயேசு சொல்றார், ஜீவ தண்ணீரே அவர்தான். அவரே பேசின வார்த்தை. விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு அந்த ஜீவ தண்ணீர் உண்டு. ஒரு காரியத்தை விட்டுதான் ஒரு காரியத்தை செய்யணும். 2 தீமையில முதலாவது தீமை, ஜீவ தண்ணி ஊற்றாகிய எண்ணெய் அவர்கள் விட்டு விட்டார்கள். அடுத்தது என்ன செஞ்சாங்களாம் தெரியுமா? தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்காக வெட்டி கொண்டார்கள். கேக்குறீங்களா? கவனமா கேக்குறவங்க வேற இந்த கூட்டத்துல.
ஆண்டவருக்கு தெரியும். சிறிய ஆலயத்தில் உள்ளவங்களும் கவனிங்க. என்ன ஆச்சரியமான வார்த்தை. தண்ணீர் நிற்காத 2 தண்ணீர் உண்டு உலகத்துல. பொதுவான தண்ணீர், இன்னொன்னு ஜீவ தண்ணீர். இயேசுவோட யாரையும் ஒப்பிட்டு பேசுகிறதுக்கு அவருக்கு விருப்பம் கிடையாது. காரணம், அவர் தனித்தன்மை உடையவர். அவரே அவர். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிய விட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று அவர் தான் சொல்ல முடியும். ஏன்னா பாவத்துக்கு பரிகாரம் இயேசு தானே. உலகத்துல பாவத்தை போக்கும்படி பலியாக வந்த தேவ ஆட்டுக்குட்டி அவர் தானே. அவர் பேசாம வேற யார் பேச முடியும்? ஏன் இயேசு இப்படி பேசுறாருன்னு கோபம் வரக்கூடாது சிலருக்கு. அவர் தான் பேசுவார். பரிகாரம் கொடுத்தவர் பேசாம வேற யார் பேசுறது? வைத்தியன் பேசும்பொழுது எதையுமே கேட்கிற கூட்டம். ஏன்னா அவர் வைத்தியர். நோயாளி போயிட்டு ஒரே ஃபெட்டப் ஆயிட்டார் ஒரு டாக்டர்கிட்ட. என்ன டாக்டர், எப்ப பாரு ஒரே டேப்லெட்டே கொடுக்குறீங்க, நீங்க சரியாவே வைத்தியம் பார்க்கறது இல்லை. டாக்டர் பார்த்தார். ஓ, உன் கவலை அதுதானா, இந்தான்னு சொல்லி எல்லா கலர் கலரா டேப்லெட்ஸ் எல்லாம் முன்னாடி போட்டார். உனக்கு எது இஷ்டமோ பொறுக்கிட்டு போய். அத கூட நம்புற கூட்டம் நம்ம கூட்டம் தான். ஓ, நம்மை போல ஒரு சிறந்தவர்கள் யாருமே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிற பேச்சை போல வேற யார் பேச முடியும்? பரிகாரையே வந்தவர் தானே பரிகாரத்தை பற்றி பேச முடியும். வேறு ஒருவர் எப்படி பேசுவது? அவர் பேசுவது போல. ஏசு இப்படித்தான் பேசுவார், எப்பொழுதும் இப்படித்தான் பேசுவார், இப்படித்தான் பேசுவார். அதனாலே யூதர்களுக்கு ஒரே வேதனை. எப்படா கொள்றதுன்னு இருந்ததுக்கு காரணம் அதுதான். ஏன்னா இணைய முடியல, பேசுகிறவரோடு இணைய முடியல. ஜீவ தண்ணீர் ஊற்ற விட்டு விட்டு தாங்க இன்னொரு தண்ணீரை தேட முடியும். ஆனா ஒண்ணு, தண்ணீர் அவசியம். தண்ணீர் அவசியம். நிறைய நேரம் தண்ணீர் வேண்டும் தண்ணீர் வேண்டும் என தாகமா இருக்கு மனுஷனுக்கு. தண்ணீர் வேண்டும்னு அலையறாங்க. ஆனா எந்த தண்ணீரை குடிக்கிறாங்கன்னே தெரியாம குடிச்சாங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய நிலைமை எவ்வளவு தகராறா இருக்கு. சில நேரம் எவ்வளவு குழப்பத்தில் இருக்கு. சில நேரம் தண்ணீர் வேண்டும் தெரியுமா? தண்ணீர் இல்லாம தாகம் போகாது. ஒரு மனுஷனுக்கு தெரியும் தெரியும். ஆனா எந்த தண்ணீரை குடிச்சா தாகம் தீர வேண்டும் என்றும் தெரியணும். எல்லாம் தண்ணீர் இல்ல. பார்க்கிறதுக்கு பளபளப்பாய் தெரிவதினாலோ தழும்புவதினாலோ தண்ணீர் அல்ல. ஒரு ஆள் வெளியில குடிச்சாலும் திரும்ப தாகம் வரும். சமாரிய பெண்ணுக்கு அதுதான் உண்டாயிற்று. குடிச்சு குடிச்சு தாகம் வர்ற கிணற்றுக்கு தான் ஓடி வந்தா. ஆனா இயேசு சொன்னா, என்னிடத்தில் வாங்கி குடிக்கிறவனுக்கு ஒரு நாளும் தாகம் வராது. அந்த தண்ணீரை நான் ஒருவர் தான் தர முடியும். சரீர களைப்பை பற்றி பேசுகிறாய், சரீரத்தின் தாகத்தை பேசுகிறாய். ஆனா உனக்குள்ள இருக்கிற ஒரு தாகம் இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கு. அந்த தாகத்தை தீர்க்கிறவர் நான் தான் என்று இயேசு சொன்னாரே. ஏன்? மனுஷனுக்கு வேண்டியது தண்ணீருங்க. ஆனா எந்த தண்ணீர்? ஜீவ தண்ணீரை ஒரு மனுஷன் பருகவில்லை, அனுபவிக்கவில்லை என்றா இப்படிதான் தண்ணீருக்காக தொட்டியை வெட்டுவாங்க. ஏன்னா தண்ணி வேணுமே. இயேசு தர முடியல திருப்தினா ஒரு ஆள் எங்க போவாங்க தெரியுமா? உலகத்துக்கு தான் போவாங்க, பாவத்தை தான் செய்வாங்க. ஏன்னா இயேசு தர திருப்தி என்னன்னு இன்னும் அனுபவிக்கல. அனுபவிச்சாலும் சில நேரம் மாயை பிடிச்சிருக்கு, இச்சை பிடிச்சிருக்கு, உலகம் பிடிச்சிருக்கு. அதனால விட்டுட்டு தான் போகணும். கவனிங்க, இன்னும் நீங்க கிறிஸ்தவரா தான் இருக்கிறீங்க. இந்த சத்தியத்தை கேட்கும் போது இன்னும் பைபிள் உங்க கையில தான் இருக்கு, வீட்டுல தான் இருக்கு. பைபிள் ஸ்டடிக்கு வர்ற ஆட்கள் தான் ஐக்கியத்தில் இருக்கிறவங்க. கம்மியும் கூட எடுப்போம். ஆனா இயேசு என்ற அந்த ஜீவ தண்ணீர் டேஸ்ட் இல்லாம போச்சுன்னா மற்ற தண்ணீர் தான் டேஸ்டா தெரியும். கவனிக்கிறீங்க நான் நம்புறேன். பெயரளவு கிறிஸ்தவர்களா இருந்து பிரயோஜனம் இல்லை, சபைக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. ஜீவ தண்ணீர் ஊற்றி நான் இன்னும் பருகுகிற நிலைமையில் இருக்கிறேனா? இயேசு பேசும் பொழுது எனக்கு கேட்க மனதை வைக்கவாவது விருப்பம் இருக்கா? மாயை பற்றி கொள்ளுகிற ஆள் தான் நான். அடிக்கடி விட்டுட்டு போயிடுறேன். உலகம் வேணும்னு நினைக்கிறேன், பணாசை இருக்கு, பொய் வருது, மாய்மால இருக்கு, உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு, நடிக்கிறேன் தெரியுது. ஆனாலும் உங்க உபதேசத்தை கேட்கிற இடத்துல என் மனதை உண்மையில வைக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த மாயை வெறுக்க விரும்புறேன். ஆண்டவரே, மாயை விட்டு விட விரும்புறேன். ஏன்னா தண்ணி வேணும். கவனிங்க, தண்ணீர் வேண்டும். தண்ணீர் இல்லாமல் தாகம் தீர்க்கப்பட முடியாது. ஆனால் எந்த தண்ணீர்? எத்தனையோ குழப்பத்துல தான் வரேங்க, கேள்வியில தான் வரேன், கோபத்துல வரேன், வைராக்கியத்துல வருகிறேன். கசப்பு இருக்கிறது எனக்கு. கொலை செய்ய வேண்டும் என்று வெளியில கத்தி கொடுத்து நான் செய்ய முயற்சிக்காவிட்டாலும் என் உள்ளத்தில் பகை இருக்கிறது. என்ன, நான் வெளிப்புறமா கொலை செய்யல, அவ்வளவுதான். எனக்குள்ள பயங்கரமான சுயம், அடக்க முடியாத இச்சையின் காரியங்கள், பாவத்தின் மேல் ஒரு இழுப்பு, உலக காரியங்களின் மேல் ஒரு மயக்கம். ஆண்டவரை பற்றி சொன்னால்
எனக்கு இணக்கம் இல்லை, ஈர்ப்பு இல்லை, இசைவு இல்லை. உண்மைதான். ஆனா ஆண்டவர் சமூகத்தில் நான் நிற்கும் பொழுது என் ஆவியில் அவர் ஒரு காரியத்தை போடுகிறார். என்ன காரியம்? இதுவரை கேட்ட வார்த்தைகளை போல் அல்லாமல் ஒரு வித்தியாசமான நிலைமையிலே உங்களையும் என்னையும் சந்திக்கிற வார்த்தை இயேசுடைய வார்த்தை. அந்த நிலைமையில் நிற்கிற எவருக்குமே அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், எத்தனையோ பரிசேயர்கள் இருக்கிறார்கள், சதுசேயர்கள் இருக்கிறார்கள், வேத பாரகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர் எந்த வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் போதிக்கிறாரே என்று பொது ஜனங்களே பகுத்தறிந்தார்கள். பொது ஜனங்கள், வேத பாரகர்கள் சொன்ன கூற்று அல்ல இது. சாதாரண மக்கள், சாதாரணமாய் சபைக்கு வந்து சென்ற கூலியாட்கள், மீன் பிடிக்கிறவர்கள், ஆயக்காரர்கள், லேவிகள். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், இவர் வித்தியாசமாய் போதிக்கிறார், அதிகாரமுடையவராய் பேசுகிறார். இந்த சூழ்நிலைக்குள் வந்த ஒரு பிள்ளை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கேட்க மனதை வைக்கணும். ஆண்டவரே, எத்தனையோ பிரச்சனையில நான் வந்திருக்கிறேன், என் கஷ்டம் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, என்னால ஹேண்டில் பண்ண முடியலப்பா. ஆனாலும் நான் வந்து நிற்கிற இடத்துல ஒருவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த சபையோட அனுபவம் அதுதாங்க. எத்தனை குழப்பத்துல, என்ன பின்னணியத்துல, எந்த இழப்புல கூட நீங்க அங்க வந்து உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் போதிக்கிற இடத்திலே ஒரு தேவ ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது எந்த மனுஷனுக்குள்ளும் ஒரு ஆண்டவர், அவர்தான் ஆண்டவர் என்ற அர்த்தத்தை போடுகிறார். அதை உணர்கிற இடத்துல ஒரு ஆள் செய்ய வேண்டிய காரியம், என் மனசை நான் கொடுக்கிறேன், உபதேசத்தை கேட்க நான் என் மனசை வைக்கிறேன். எத்தனையோ காரியத்துல என் மனசு போய்கொண்டுதான் இருக்கிறது, இன்னும் போய்கொண்டுதான் இருக்கிறது. கவனிங்க, எந்த மனமாற்றம் இன்னும் வரவில்லை. ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டேனா என்றே எனக்கே சந்தேகமாய் இருக்கிறது. உண்மைதான். ஆனாலும் வசனத்தை பேசுகிறவர் இயேசு என்றார். பேசப்படுகிற சத்தியம் இந்த வேத புத்தகத்திலிருந்து புறப்படுகிறது என்றால் உங்க மனதை அதிலே வைக்க நீங்கள் இஷ்டப்பட்டால் போதும், தேவன் அதை உங்களுக்கு புரிய பண்ணுவார். சகோதர சகோதரி, ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் பிரமிக்கத்தக்க விஷயம் இல்லை ஒரு மனுஷன் கிட்ட. ஏன் தெரியுமா? நம்மலாம் மனுஷங்கன்னு அவருக்கு நன்றாகவே தெரியும். அவர் தேவன் என்று அவருக்கும் தெரியும். அதனால்தான் நானே அவர் என்று பேசினார். ஏனால் அவருக்கு நிகரானவர் எவரும் இல்லை. நானே அவர் என்றால் அவரை போல் இன்னொருவர் இல்லை என்ற அர்த்தம். அப்படிப்பட்டவருக்கு தெரியும் நாம மனுஷர்கள் என்று. நம்மால் நம்மை விடுதலை செய்து கொள்ள முடியாது என்று தெரியும். நம்மால் நம்மை நீதிமான்களாய் மாற்றிக்கொள்ள முடியாது என்று தெரியும். நம்மால் நம்முடைய பாவத்துக்கு பரிகாரம் செய்ய முடியாது என்று தெரியும். நம்மால் நமக்காக எதையுமே செய்ய முடியாது என்று தெரிந்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பேசுகிற உபதேசத்தை கேட்க மனது இருந்தால் போதும், அதை புரிய வைக்க ஆண்டவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய வெளிப்பாடா இருந்தாலும் கவலை வேண்டாம். அப்பா, நீங்க பேசும்பொழுது என் மனதை நான் அதில் வைக்க விரும்புகிறேன்ப்பா. தூக்கம் வருது, எனக்கு வசனத்தை கேட்கும் பொழுதே தூக்கம் வருகிறது, ஜெபிக்க விருப்பமே இல்லை. நன்றாய் சொல்லுகிறேன், கவனிங்கள். நாம் மனுஷர் என்று கர்த்தர் அறிவார். நாம் மயக்கத்திற்கு உட்படுகிறவர்கள் என்று கர்த்தர் அறிவார். நாம் பாவிகளாய் இருக்கிற சூழ்நிலையில் தான் கர்த்தர் நம்மை தேடி வந்திருக்கிறார் என்பதை அவர் அறிவார். ஆனால் விடுதலை அவரிடத்தில் இருக்கிறபடியினால் தான் பேசுகிறார். நமக்கு வேண்டியதெல்லாம் ஒரு மனது. அப்பா, உன் உபதேசத்தை கேட்க ஒரு மனதை கொடுங்கப்பா, போதும். இந்த உலகத்துல எத்தனை காரியங்கள் என் மனதை இழுத்தாலும் சரி, பிடித்தாலும் சரி, மயக்கினாலும் சரி, இயேசுவே நீர் பேசும் பொழுது நான் மனதை வைக்க விரும்புகிறேன். உம்முடைய சத்தியத்திற்கு என் மனதை வைக்க விரும்புகிறேன். என் வாலிப காலங்கள் எனக்கு பிரச்சனையா இருந்தால் பரவாயில்லை, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டதான போதையில் இருந்தாலும் பரவாயில்லை, அடிமைத்தனத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, என்னை இழுக்கிற காரியங்கள் என்னை விட வலிமையானவாய் இருந்தாலும் பரவாயில்லை, நீ பேசும் பொழுது அந்த சத்தியத்தின் மேல் என் மனதை வைக்கிறேன். மனது. ஆண்டவர் ஒரு மனுஷங்கிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் மனதுங்க. ஒரு மனதை தான் கேட்கிறார். ஒரு மனது. அப்பா, நீங்க பேசும்போது நான் கேட்கணும். ஆண்டவர் சொல்றார், வசனத்தை அறியாமல் ஏன் இருக்கிறீர்கள் தெரியுமா? மனது இல்லை, வெளிப்பாடு இல்லை என்று பேசவில்லை, வெளிச்சம் இல்லை என்று பேசவில்லை. ஆண்டவர் மன தெளிவு உனக்கு இல்லை என்றெல்லாம் பேசவில்லை, மனது இல்லை என்றுதான் பேசுகிறார். நமக்கு தெளிவு வந்த பிறகுதான் அறிய வேண்டும் என்றால் அதற்கு ஆண்டவர் அவசியம் இல்லை. ஏனென்றால் தெளிவுக்கே ஆண்டவர் அவர்தான். குழப்பத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு தெளிவே அவர்தான். இருள் இருக்கிற ஒரு ஆளுக்கு வெளிச்சமே அவர்தான்.
அதனால்தான் நம்ம இருளாவே வந்தாலும் பரவாயில்லை, குழப்பத்தோட வந்தாலும் பரவாயில்லை, மனுஷங்கிட்ட தான் போய் நமக்கு பரிகாரம் தேட முடியாதுங்க இந்த காரியத்துக்கு. ஆனா இயேசுவுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது உள்ளபடியே வரக்கூடிய தைரியம் நமக்கு இருக்கு. ஏன் தெரியுமா? அந்த இடத்தில் அவர் பேசுகிறதை கேட்கும்படி, மனதை வைக்கும்படி நான் வந்திருக்கிறேன். எத்தனையோ சூழ்நிலைகளை எங்கெங்கேயோ மனுஷங்க இன்று ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த ஞாயிற்றுக்கிழமையில் அவருடைய சமூகத்துக்கு ஞானவான்கள் தான் கர்த்தருடைய கிருபை உணர்ந்து கொள்ளுவார்கள். எல்லாருக்கும் உணர்வு இல்லைங்க. கவனிங்க, வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, ஞானவான்கள் தான் கர்த்தருடைய கிருபை உணர்ந்து கொள்வார். துன்மார்க்கரோ சொல்லுங்க, இரு கரங்களை வைத்து வைத்திய சுகமளிக்கும் எல்லாமே இறங்குவதாக. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். சரி, ஆலயத்தில் எல்லாரும் இரு கரங்களை வைத்து பெற்றுக்கொள்ளுங்க. பரிகாரி, பரிகாரி, அதிசய அதிசய நீரே, இயேசுவே நீர் அதிசய, அதிசய அதிசய நீரே, இயேசுவே நீர் அதிசயரே, அதிசய பரிகாரி நீரே. சொல்லுங்க, இயேசுவே நீ பரிகாரி, வைத்திய வைத்திய நீரே, இயேசுவே நீ வைத்தியரே. ஹல்லேலூயா. யோவான் 8வது அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக நாம் சத்தியத்தை தியானிக்க போகிறோம். ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். யூதர்கள் சொன்ன ஒரு வாக்கியத்தின் அடிப்படையிலே நாம் ஆண்டவர் இயேசு
எப்படிப்பட்டவர், எத்தன்மை உள்ளவர் என்பதையும் புரிந்து கொள்ளும்படியாய் நாம் தியானித்து வருகிறோம். ஒரே பிதா உண்டு, அவர் தேவன். தேவன் ஒருவரே அன்றி வேறு எவரையும் பிதா என்று அழைக்காதிருங்கள் என்று சொன்னவர் இயேசு மாத்திரமே. உலகத்தில் 1000 பிதாக்களைப் போல இருக்கலாம், ஆனால் பரலோகத்தின் தேவனை பிதா என்று அழைக்க சொல்லிக் கொடுத்தவர் இயேசு. அவர் ஒருவரே அன்றி வேறு எவரையும் பிதா என்று அழைக்காதிருங்கள். அப்படிப்பட்ட பிதாவின் ஒரே குமாரனாகிய இயேசு உலகத்தில் மனுஷகுமாரனாய் நின்று கொண்டு அவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் சொன்ன காரியம், எங்களுக்கு ஒரே பிதா உண்டு, அவர் தேவன் என்று சொன்னார்களே. அப்பொழுது இயேசு சொன்ன காரியம், அந்த பிதாவின் புத்திரனாய் சொந்த குமாரனாய் நான் இருக்கிறேனே, அந்த பிதாவினிடத்திலிருந்து நான் வந்திருக்கிறேனே. அப்படி என்றால் என் கிரியைகளுக்கும் உங்கள் கிரியைகளுக்கும் ஏன் வித்தியாசம் வந்தது? கவனிக்கணும். 2 பேருக்கும் ஒரே பிதா என்றால் 2 பேருடைய கிரியையும் ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும். ஆனால் பிதாவுக்கு பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டும், ஒரே பிதா அவர் தேவன் என்று சொல்லிக் கொண்டும், அவர்களுடைய கிரியைக்கும் பிதாவின் குமாரன் என்று சொன்ன இயேசுவின் கிரியைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதிருந்தது. ஒரு தொடர்பும் இல்லை. இயேசு சொன்னார், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை அவர்கள் விட்டு விட்டார்கள். ஆண்டவர் தன்னை எப்படி குறிப்பிட்டு பேசுகிறார் தம்முடைய ஜனங்களுக்கு தெரியுமா? ஜீவ தண்ணீர் ஊற்று. இன்று இந்த பாடல்களை எல்லாம் பாடும் பொழுது நம்முடைய மனது திறக்கவில்லை என்றால் நம்முடைய மனதில் பிரச்சனை. ஏதோ இசைக்காக வாசிப்பதை நாம் நேசிப்பதற்காக ஆராதிக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. ஒவ்வொரு ஆராதனையின் வார்த்தையிலும் அர்த்தம் இருக்கிறது. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஏன் பாடுகிறோம்? என் தாகத்தை தீர்க்க வேறொரு தண்ணீருக்கு வல்லமை இல்லை. அப்பாவுடைய வார்த்தையும் சமூகமும் ஆகிய அவருடைய ஜீவன் வருகிற அந்த இடத்தில் தான் என் தாகம் தீர்க்கப்படுகிறது, வேற எந்த விதத்திலும் அல்ல. யோசிச்சு பாருங்க, ஜீவ தண்ணீர் ஊற்றான் அவர். ஊற்று என்றைக்குமே அடங்காது, வற்றி போகாது, வேறுபடாது. வருகிற யாருக்கும் தண்ணி கிடைக்கும் தெரியுமா? ஊற்று அதுதான். அதுவும் சாதாரண ஊற்றுல, ஜீவ தண்ணீர் ஊற்று. வருகிற யாருமே தாகம் தீர்க்கும்படி குடிக்கலாம். அந்த ஊற்று ஆளுக்கு ஆளு வித்தியாசப்படாதுங்க. அந்த ஊற்று ஒருவருக்கு குறையா இருக்காது, இல்லை என்று சொல்லாது, போதும் என்று நிறுத்தாது. ஏன்னா அது ஊற்று பொங்கிக் கொண்டே இருக்கும். ஆண்டோடைய ஜீவன் அப்படித்தான். யாருடைய சமூகத்துக்கு வந்தாலும் தாகம் தீர்க்கப்பட முடியும் தெரியுமா? யார் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, எவ்வளவு பெருமை இருந்தாலும் அகங்காரம் இருந்தாலும், என் மனதை உபதேசத்துக்கு நான் வைக்க வேண்டும், மாயையை நான் பற்றி கொண்டது போதும் என்று சொல்ல மனது இருந்தால் அந்த ஜீவ தண்ணீர் உங்களுக்கு உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். கிருபையை போக்கடிக்க வேண்டும் என்றால் ஒரு விஷயம், மாயையை பற்றி கொண்டுதான் கிருபையை போக்கடிக்க முடியும். கிருபையை சும்மா போக்கடிக்க முடியாது. கவனிங்க, எனக்கு கிருபையே இல்லைங்க. அவங்களுக்கு இருக்கிற கிருபை போல என் வாழ்க்கையில கிருபை இருந்தா நான் எங்கேயோ போயிருப்பேன். சும்மா இவங்களுக்கு கிருபனாலே என்னன்னு தெரியல. இன்னொருத்தருக்கு கிருபை ஜாஸ்தி. நான் சொல்றத கவனிங்க, ஒருவருக்கு கிருபை அதிகமானதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் கிருபை இன்னும் 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 வேண்டும் வேண்டும் என்று பெற்றுக்கொண்டவர்கள். கிருபை எல்லாருக்கும் ஒன்றல்ல இந்த விஷயத்துல. ஏன் தெரியுமா? பெற்றுக்கொள்ளுகிற விஷயத்தில் வித்தியாசம் இருக்கிறது. ஆமா, அதனால்தான் கிருபை வித்தியாசப்படுகிறது. எல்லாரும் அந்த கிருபை வேண்டும் என்று பெற்றுக்கொள்ளுகிற விதத்தில் வித்தியாசம் உண்டு. போக்கடிக்கிறது யார்? ஆண்டவர் அல்ல, மனுஷர்கள். நாம் தான் போக்கடிக்கிறோம். ஏன்னா நம்ம மனசுல மாயையை பற்றி கொள்ள இஷ்டம் இருக்கு. இன்னும் மாயின்னு தெரியுங்க. எப்படி தெரியும் மாயின்னு? கிடைக்கல ஒண்ணும். கனவு காணுகிறவர்கள் கதையை கேட்டு இருக்கிறீங்களா? ஓ, பிரியாணி சாப்பிட்டதை போல கனவு கண்டேனே. காலையில எழுந்திருக்கும் போது வயிறு பசியா இருக்கும். என்றும் சாகாமல் இருக்கும்படி அமிர்தத்தை உண்டது போல கனவு கண்டிருப்போம். காலையில் எழுந்த உடனே பார்ப்போம், வயிறு பசித்திருக்கும். கனவு காண்கிறவனுடைய வயிறு பசித்திருக்கும். காலையில எழுந்தா பசிதான் இருக்கும். எனக்கு பார்த்தது கனவு, சாப்பிட்டதெல்லாம் கனவு.
சில பேருக்கு பணமா கொட்டும் கனவுல. காலையில படுக்கையில தேடிக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்துல இருக்கிற ஆளையும் தள்ளி விட்டு தலையானைய நோண்டுவாங்க. என்னங்க என்னாச்சுன்னு கேட்டா, ஐயோ 1000 ரூபாய் விழுந்ததை நான் பார்த்தேன்டி. கரெக்டா? நமக்கு அநேகர் கனவு உலகத்துல நிறைய காரியங்களை பொறுக்கி கொண்டு இருக்கிறோம். காலையில பார்த்தா அது வங்கியில இருக்காது. பேங்க் பேலன்ஸ் என்னவோ நமக்கு தான் தெரியும். நிறைய நேரம் வாழ்க்கையில கிருபை 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 என்றால் என்ன அர்த்தம்? போக்கடிக்கிறவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்ளுவார்கள். இந்த உணர்வை யாருக்கு இருக்கு தெரியுமா? ஞானவான்களுக்கு தான். ஓ, வர்றது கிருபன் அவங்களுக்கு தான் தெரியும். பிழைத்திருப்பது கிருபன் அவங்களுக்கு தான் தெரியும். சாப்பிடுறது கிருபன் அவங்களுக்கு தான் தெரியும். உடுத்தினாலும் கிருபையை அவங்கள தான் உணர்ந்து உடுத்த முடியும். தலை சீவினாலும் கிருபையை உணர முடியும். பார்க்கும்போது கிருபை தெரியும். ஏன்னா கண்ணுல வெளிச்சத்தை கொடுத்ததே அவரு. சரீர நிலைமையில மட்டும் இல்ல, ஆவிக்குரிய வெளிச்சத்தையும் கொடுத்தது அவர். ஞானவான்கள் தான் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்ளுவார்கள். எல்லாருக்கும் உணர்வு இல்லைங்க. கவனிங்க, வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஞானவான்கள் தான் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார். துன்மார்க்கரோ கர்த்தர் எவ்வளவுதான் நீதி செய்தாலும் உணராதே போகிறார்கள். காலை தோறும் அவருடைய கிருபை புதிது. அவருடைய நீதி இந்த தேசத்துல இருந்தாலும் அநீதி செய்கிற துன்மார்க்கன் அவரை உணராதே போகிறான். வசனம். கர்த்தர் நீதி செய்கிறவராய் இருந்தும் அவரை உணர முடியல ஒரு ஆளுக்கு. ஏன் தெரியுமா? துன்மார்க்கம், மாயை பற்றி கொள்ளுகிற இருதயம். ஜீவ தண்ணீர் ஊற்ற விட்டுட்டு தாங்க இன்னொன்னு தேட முடியும். இயேசு சொல்றார், ஜீவ தண்ணீரே அவர்தான். அவரே பேசின வார்த்தை. விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு அந்த ஜீவ தண்ணீர் உண்டு. ஒரு காரியத்தை விட்டுதான் ஒரு காரியத்தை செய்யணும். 2 தீமையில முதலாவது தீமை, ஜீவ தண்ணி ஊற்றாகிய எண்ணெய் அவர்கள் விட்டு விட்டார்கள். அடுத்தது என்ன செஞ்சாங்களாம் தெரியுமா? தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்காக வெட்டி கொண்டார்கள். கேக்குறீங்களா? கவனமா கவனமா கேட்கிறவங்க வேற. இந்த கூட்டத்துல ஆண்டவருக்கு தெரியும். சிறிய ஆலயத்தில் உள்ளவங்களும் கவனிங்க. என்ன ஆச்சரியமான வார்த்தை! தண்ணீர் நிற்காத. 2 தண்ணீர் உண்டு உலகத்துல. பொதுவான தண்ணீர், இன்னொன்னு ஜீவ தண்ணீர். உன் பிதா என் பிதா என்றால் 2 பேருடைய கிரியைகளும் ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும். என் பிதா உன் பிதா என்றால் இருவருமே ஒரே கிரியைகளை செய்கிறவர்களாய்த்தானே இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரே பிதா நம்முடைய தேவன் என்று சொல்லிக் கொள்வது எதை வைத்து தெரிய வரும் தெரியுமா? நம்முடைய செயல்களை வைத்துத்தான் தெரிய வரும். நான் சேவிக்கிற கர்த்தரை நீங்களும் சேவிப்பீர்கள் என்றால் இருவரும் ஒரே மாதிரி கிரியை செய்ய அழைக்கப்படுகிறோம். கிரியைகளில் வித்தியாசம் வரும் என்றால் பிதாக்களில் வித்தியாசம் வந்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம். இதிலே மாற்றம் இல்லை. இதை மாற்றி நாம் காண்பிப்போம் என்றால் அதற்கு பெயர் மாய்மாலம், சத்தியம் இல்லை. இயேசு சொன்னார், என் பிதா யார் என்று எனக்கு தெரியும். என் கிரியைகளை கண்டுதான் என் பிதாவை நீ அறிய முடியும். ஆனால் என் பிதா உன் பிதா என்று சொல்லுகிறாய். ஆனால் உன் கிரியைகளுக்கு பிதா வேறொருவனாய் இருக்கிறதை உன் கிரியைகளை சாட்சியிடுகிறது. காரணம், நீ செய்கிற காரியங்கள் உன் பிதா உன்னுடைய காரியங்களாய் இருக்கிறது. என்ன காரியங்கள்? இச்சைகளின் காரியங்கள். நீங்கள் உங்கள் பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று இயேசு சொன்னார். அவர்தான் அவர்களுடைய பிதாவுக்கு பெயர் வைத்தவர். எத்தனையோ முறை சடங்காச்சாரமாக மத ரீதியாக மார்க்கத்தின் வழியாக செல்லுகிறோம் என்று சொல்லுகிற சில குழப்பத்தில் இருக்கிறவர்கள் சிந்திக்கிற காரியம், எனக்கும் தேவன் உண்டு, அவரும் அதே பிதாதான் என்று சொன்னாலும் செயல்களில் அந்த பிதாவின் கிரியை வெளிப்படாமல் வேறு கிரியைகள் வெளியே வருகிறது என்றால் அந்த கிரியைகளுக்கு பிதாவை பெயரை சரியாய் சொன்னவர் இயேசு மாத்திரம்தான். அந்த பிதா பரலோகத்தின் பிதா அல்ல, பிசாஸ். அவனுடைய கிரியைகளைத்தான் நீங்கள் செய்கிறீர்கள். ஒரு முக்கியமான விஷயத்தை இன்று ஆண்டவர் பேச சொல்லுகிறார். 42வது வசனம் அதிலே இருக்கிறது பாருங்கள். அதை வாசித்து விட்டு செல்லலாம். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான குறிப்பு, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள்.
கவனிக்கணும், என்னை அனுப்பின பிதா உங்களுடைய பிதாவாய் இருப்பார் என்று உங்களுக்கு தெரியும் என்றால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். இது ஆவிக்குரிய விஷயங்க. இயேசு யார் என்று எல்லாருக்கும் தெரிய வேண்டாம். ஆனால் இயேசு யார் என்று அவருடைய கிரியைகளை வைத்து தெரிய வர வேண்டும். எல்லாருக்கும் இயேசு யார் என்று புரியாமல் போகலாம். ஒருவேளை வானத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் உயர்விலிருந்து உண்டானவன், நான் சுயமாய் வரவில்லை, என் பிதா என்னை அனுப்பினார் என்ற வாக்கியத்தை எல்லாம் ஒருவர் பேசிக் கொண்டிருந்தாலும் அவர் இன்னார் என்று எல்லா நிலைமையிலும் புரியாமல் போகலாம். ஆனால் அவருடைய கிரியைகளை வைத்தாகிலும் ஒரு மனுஷன் தன்னுடைய ஆவியிலே புரிந்து கொள்ள முடியும், அவர் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர் அல்ல. தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். இது ஆவிக்குரிய நிலைமையில வருகிற தொடர்புங்க. மனநிலைமையில புரியாம இருக்கலாம், அவருடைய பின்னணியத்தை அறிந்து கொள்ள எல்லா நிலைமையிலும் விளக்கங்கள் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த பிதா என் தேவன் என்று நான் சொல்லுவேன் என்றால் அந்த தேவனிடத்திலிருந்து வந்த ஒருவரை நான் இனம் கண்டு கொள்ள முடியாமல் போகிறது என்றால் குழப்பம் எங்கே இருக்கிறது? கவனித்து கேளுங்கள் சகோதர சகோதரர். முக்கியமான குறிப்புக்கு நான் செல்வதற்கு முன்பாக வசனம் 43ஐயும் பேசிவிட்டேன். 42க்கு நான் கடந்து சொல்லுகிறேன். 43, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதினால் அல்லவா? வசனத்தை ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? கவனிக்க வேண்டும், ஆவிக்குரிய விளக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நாம் இருவரும் ஒரே பிதாவின் புத்திரர்களாய் புத்திரிகளாய் இருப்போம் என்றால் இருவருக்குள்ளும் ஒரு தொடர்பு வர வேண்டும். அது என்ன தொடர்பு தெரியுமா? ஆவிக்குரிய தொடர்பு. அந்த தொடர்பு இருக்கிற இடத்தில் தான் அன்பும் இருக்கும். அன்பு இருந்தால் தான் அது ஆவிக்குரிய தொடர்பு. எப்படிப்பட்ட ஆவிக்குரிய தொடர்பு? பரலோக பிதாவின் தொடர்பு. ஒரே பிதாவுக்கு புத்திரர்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்க வேண்டுங்க. அதைத்தான் ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் அதற்கு பிறகு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் வசனத்தை ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? உங்களுக்கு பிரச்சனை எங்க என்று ஆண்டவர் சொல்லி தந்த ஒரு வாக்கியத்தை இங்கே இயேசு சொல்லுகிறார். பாருங்கள், எங்க பிரச்சனை தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு வசனத்தை அறிய முடியவில்லை. கவனிங்க, யாரா இருந்தாலும் இந்த கூட்டத்தில் சிறிய ஆலயத்திலும் உள்ளவர்கள் கவனியுங்கள், வசனத்தை நான் அறிய முடியவில்லை என்பது பிரச்சனையான காரியம்தான். வேதத்தை வாசிக்கும் பொழுது என்னால் அறிய முடியவில்லை, பேசுகிற இயேசுவின் வார்த்தை என்னால் அறிய முடியவில்லை. யூதர்களின் பிரச்சனை அதுதான். பேசுகிறவர் பரலோகத்துக்குரியவர், பிதாவின் குமாரன் என்பதை அறிய முடியவில்லை, உண்மைதான். ஆனா ஆண்டவர் சொன்ன ஒரு விஷயம் அங்கே வருகிறது. ஏன் அறிய முடியவில்லை தெரியுமா? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதினால் அல்லவா. தம்பி தங்கச்சி தாயை தகப்பனை கவனிங்க, எனக்கு ஆண்டவரை பற்றிய அறிவு இல்லை என்பது உண்மைதான். எல்லா காரியங்களை குறித்தும் பரலோகத்தின் அந்த மகா பிரம்மாண்டமான ரகசியங்களை குறித்தும் அறிய முடியவில்லை என்பது உண்மைதான். அனுப்பின பிதா எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியாது, உண்மைதான். சொந்த குமாரனாகிய இயேசு யார் என்று இன்னும் புரியவில்லை, உண்மைதான். ஆனா இயேசு சொன்ன ஒரு விஷயம், அவருடைய உபதேசத்தை கேட்க மனதிருந்தால் அவருடைய வசனத்தை அறியக்கூடிய காரியத்தை அவரே பொறுப்பெடுப்பார். கேட்க மனது, எனக்கு மனசு வேணும். ஏன் நான் வந்தேன் தெரியுமா? சடங்கை நிறைவேற்றி செல்வதற்கு அல்ல. ஏதோ இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாய் இருப்பதினாலே வரவில்லை. அப்படி வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. ஆனால் வந்த இடத்திலே நான் அப்பாவுடைய வார்த்தைக்கு என் மனதை வைக்கும்படி வந்திருக்கிறேன். நுழையும் பொழுது யார் என்ன பேசினாலும், எந்த சத்தம் என் காதுக்குள் போனாலும் என்னுடைய இருதயத்தின் சத்தம் எல்லாம் இதுதான், ஆண்டவருடைய சத்தம் எனக்குள் வர வேண்டும். கர்த்தர் என்னோடு பேசாவிட்டால் நான் இங்கிருந்து போக கூடாது. அப்படி வருகிற ஆட்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு என் வசனத்தை நான் அறிய பண்ணுவேன். நான் சொல்லுகிறதை கவனமாய் பின்பற்றுங்கள், எடுத்து பார்க்க வேண்டாம். யோனா சாப்டர் 2 verse 8, ஜோனா 2:8, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். Those who cling to worthless idols forfeit the grace that could be theirs. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள், கவனிங்க, ஒரு காரியத்தை பற்றி கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முயற்சி அவசியம். சும்மா போகிற காரியத்தை ஆண்டவர் பேசவில்லை. சும்மா போகிற காரியத்தை நான் பற்றி இழுப்பேன் என்றால் அதற்கு முயற்சியும் நேரமும் கவனமும் அவசியம். மாயை எல்லா இடத்திலையும் தான் இருக்குதுங்க. இன்னைக்கு பாடல் கூட பாடினோம், மேகங்கள் கடக்கையில் என் மனதுக்குள் நான் ஜெபிக்கிறேன், இந்த உலகத்தின் மாயைகள் என்னை மேற்கொள்ள கூடாதே. மேகங்கள்
கடந்து போய் கொண்டிருக்கிற உலகத்துல தான் இருக்கிறோம். பூமியில உயிரோடு இருக்கும் வரைக்கும் மேகங்கள் மேலே இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இச்சைகள் இருக்கும், மாயைகள் வரும், பொய் கடந்து சுற்றி வரும். ஆனால் அதை பற்றி கொள்ள வேண்டும் என்றால் நான் தனிப்பட்ட நிலைமையில் முயற்சி எடுத்தால் தான் முடியும். தனிப்பட்ட நிலைமையில கவனம் எடுத்து அதன் பின் சென்றால் தான் முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், கிருபை எல்லாருக்கும் உண்டு. அது எல்லாருக்கும் சந்தோஷமான செய்தி. எத்தனை பேர் அதற்கா கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல முடியும்? கிருபை பொதுவானது. கிருபை பொதுவானது. கவனிங்கள், கிருபை யாரையும் ரட்சிக்க வேண்டிய கிருபை அவரிடத்தில் இருக்கிறது. யாரையும் மாற்றக்கூடிய கிருபை இயேசுவின் இடத்தில் இருக்கிறது. எப்படிப்பட்ட கட்டுகளையும் உடைய பண்ணுகிற கிருபை அவருக்கே சொந்தமானது. யாரையும் பரிசுத்தமாக்கக்கூடிய கிருபை இயேசுவுக்கு உண்டு. ஆனால் இந்த கிருபை வரும் பொழுது போக்கடிக்கிறார்களே, அது இயேசுக்குரியது அல்ல, மனுஷருக்குரியது. ஆனால் எல்லா மனுஷருக்கும் உரியதும் அல்ல. அதை போக்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். யார்? மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள். கிருபை வருதுங்க, கிருபை வருது. ஒவ்வொரு முறையும் நமக்கு கிருபை வருகிறது. கவனிங்கள், எப்படிப்பட்ட கஷ்டத்துல நீங்க இந்த சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருந்தாலும் உங்களுடைய சூழ்நிலையில் உங்களை சந்தித்து விடுதலையாக்கும்படி, குணமாக்கும்படி, எடுப்பித்து கட்டும்படி, பொருந்த பண்ணும்படி கிருபை வருகிறது. ஆனால் இந்த கிருபை வரும் பொழுது போக்கடிக்கிறார்களாம். They forfeit the grace that could be theirs. அது அவங்களுக்கு வந்த கிருபை. கவனிங்க, அவங்களுக்குனே வந்த கிருபை. கிருபையை ஆண்டவர் ஏனோ தானோ என்று அனுப்புவதில்லை, தனிப்பட்ட விதத்தில் அனுப்புகிறார். சகோதரன், நீங்க எந்த இடத்துல மூளையில் இருந்து குறுகி போய் ஒருவருக்கு என்னுடைய பிரச்சனை தெரியக்கூடாது என்று கூட இந்த சூழ்நிலையில கேட்டுக்கொண்டிருக்கலாம். யாரும் என் அந்தரங்கத்தை அறிந்து விடக் கூடாது என்று பயந்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், கிருபை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறது. கிருபை, கிருபையும் மாயையும் வேறு வேறான வார்த்தைகள். கிருபையும் மாயையும் ஒன்றல்ல. மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் கிருபையை போக்கடிக்கிறார்கள். காரணம், மாயையை பற்றி கொள்ள மனது இருக்கிற ஒரு ஆளுக்கு எத்தனை கிருபை அனுப்பினாலும் வேஸ்ட். ஆண்டவர் வேஸ்ட் நினைக்கல அந்த ஆளு. நீ ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாத பையன் பொண்ணுன்னு ஆண்டவர் நினைக்கிறதே இல்லை யாரையும். உன்னை போய் நான் ரட்சித்தனேன்னு யாரையும் ஆண்டவர் நினைக்கல. ஏன்னா நம்மை போல ஆளதான் ரட்சித்தார். அது அவருக்கு ஒன்றும் சர்ப்ரைஸே இல்லை. நம்ம தவறுகளையும் நம்முடைய அக்கிரமங்களையும் பார்த்து அதிர்ந்து போகிற ஆண்டவர் அல்ல. ஏன் தெரியுமா? ஏற்கனவே தெரிந்துதான் வந்தார், தெரிந்துதான் ரட்சித்தார், தெரிந்துதான் சிலுவையில் தொங்கினார், தெரிந்துதான் இந்த உலகத்துக்கே வந்தார். ஏன்னா நீங்களும் நானும் யாருன்னு ஆண்டவருக்கு நன்றாகவே தெரியும். ஆனா கிருபை சந்திக்க ஆயத்தமா இருக்குமா? ஐயா கவனிங்க, கிருபை வந்து நம்மை மாற்றும்படி, உருவாக்கும்படி, பரிசுத்தம் செய்யும்படி, விடுதலையாக்கும்படி, சந்தோஷிப்பிக்கும்படி ஆயத்தமா இருக்கிறது. ஆனா நான் என்ன செய்ய வேண்டும்? என் மனதை கிருபையின் மேல் வைக்கணும். கிருபையை கொடுக்கிற உபதேசத்தின் மேல் வைக்க வேண்டும். மாயை பற்றி கொண்டிருக்கிற அந்த மனதை நான் பிரிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டும், உம்முடைய சத்தியத்தை பற்றி கொள்ள நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், அருமையான வார்த்தைகள் எத்தனையோ முறை படிச்சேன். எரேமியா சாப்டர் 2 verses 13 and 14 குறிப்பிட்டு பொதுவான வார்த்தைகளை அவர் பொதுவாய் பேசுகிறதே இல்லை. என் ஜனங்கள் என்று ஆரம்பிக்கிறார். கர்த்தரை அறிந்த ஜனங்கள். இயேசு யார் என்று தெரியும், பைபிள் என்ன என்று தெரியும், வசனத்தை ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்தில் இருக்கிறவர்கள், சபைக்குள் இருக்கிறவர்கள், வெளியில் அல்ல, சபையின் ஐக்கியத்திற்குள் வந்து போகிற ஜனங்கள். பரிசுத்த ஆவியானவர் என்றால் என்ன என்று தெரியும். அபிஷேகம் பெற்றவர்களும் இருக்கிறார்கள், அந்நிய பாஷையும் பேசுகிறார்கள், வசனத்தை படித்திருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள். அவர்கள் தான் அவருடைய ஜனங்கள். அவருடைய ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்களாம். கவனிங்க, 2 தீமை, நன்மை அல்ல தீமை. முதலாவது காரியம், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை அவர்கள் விட்டு விட்டார்கள். கேட்கிறீர்கள் என்று தெரியும், கவனிக்கிறீர்களா?